வணக்கம். நாம் இந்தியாவிலேருந்து யுஎஸ் பேங்க் அக்கௌண்ட்டை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ஆமாங்க, தாராளமாக வாங்கலாம். நம்மளில் ஃப்ரீலான்சர் நிறைய பேர் இருப்பீங்க. அவங்க ஒர்க் பண்ணுற வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா டாலர்ஸில் ஏர்ன் பண்ணுறவங்க அதை டைரெக்டாக நம்ம இந்தியன் கரன்சியாக ரிசீவ் பண்ண முடியாது. இந்தியன் பேங்க் அக்கௌண்ட்டில் ரிசீவ் பண்ண முடியாது. அதுக்கான ஒரு சொல்யூஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த பிங்பாங் வெப்சைட் தாங்க. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா இவங்க ஒரு ஏஜென்சி மாதிரி ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. நமக்கு ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் இவங்க $1 சார்ஜ் பண்ணுவாங்க. இதில் எப்படி யூஎஸ் பேங்க் அப்ளை பண்ணுறது, இந்தியன் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுங்கிறத ஃபுல் டீட்டெயில்ஸை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு உங்களோட க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு பிங்பாங்னு டைப் பண்ணிக்கோங்க. அதில் ரெஜிஸ்டர் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ரெஜிஸ்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே இந்த பேஜ் உங்களுக்கு வரும். இதில் உங்களோட மெயில் ஐடி போட்டுக்கோங்க. உங்களுக்கான ஸ்பெசிஃபிக் பாஸ்வேர்டை போட்டுக்கோங்க. பாஸ்வேர்டு அண்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு ரெண்டும் சேமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்புறம் லோவர் கேஸ், அப்பர் கேஸ் அண்டு ஸ்பெஷல் கேரக்டர் கேட்பாங்க, அதையும் கொடுத்துக்கோங்க. அதில் என்ன கேட்டிருக்காங்களோ அதே மாதிரி பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் அக்செப்ட் ஆகும், இல்லைனா அக்செப்ட் ஆகாதுங்க. அதை கொடுத்துட்டு அடுத்தது உங்களோட மொபைல் நம்பர் கொடுக்கணும். இதில் மொபைல் நம்பர் வெரிஃபை பண்ணணும். மொபைல் நம்பர் போட்டுட்டு பாக்ஸில் பார்த்தீங்கன்னா சென்டுன்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை கன்ஃபர்மேஷன் கோடுன்ற இடத்துல என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு அது கீழே பார்த்தீங்கன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் டிக் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு கண்டினியூ கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு அடுத்த பேஜ் லோட் ஆகும். இந்த மாதிரி நின்றுங்க. இப்போ நீங்கள் உங்களோட மெயில் ஐடி வெரிஃபை பண்ணணும். கன்ஃபர்மேஷன் மெயில் வந்திருக்கும். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கனாக்கா டேரெக்டாக இந்த வெப்பேஜுக்கு வந்துடும். இதில் சைன்இன் கிளிக் பண்ணிக்கோங்க. சைன்இன் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் யூஸ் பண்ண அந்த மெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு ரெண்டுத்தையும் என்ட்ரு பண்ணிட்டு சைன்இன் கொடுத்துக்கோங்க. சைன்இன் கொடுத்ததும் உங்களுக்கு வெப்சைட் இப்படி தாங்க ஓப்பன் ஆகும். இதில் அப்ளை ஃபார் ரிசீவிங் அக்கௌண்ட்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன கரன்சி அப்படின்றத கேட்டிருப்பாங்க. யூஎஸ் ஏர்ன் பண்ணுறீங்களோ அதை கொடுத்துட்டு கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்தது உங்களுக்கு அடுத்து எந்த வெப்சைட்லேருந்து நீங்கள் ஏர்னிங்ஸ் எடுக்க போகிறீங்க அப்படின்றதுக்காக கேட்டிருப்பாங்க. அமேசானா, ஈபேவா அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே அதில் இருக்கும். இதில் வெப்சைட்ஸும் கொடுத்துருப்பாங்க, ஃப்ரீலான்சருக்கான வெப்சைட்ஸும் கொடுத்துருப்பாங்க. அதில் உங்களுக்கு எது வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அமேசான் மெக்கானிக்கல் டர்க்லேருந்து எல்லா வெப்சைட்ஸுமே இதில் இருக்குங்க. ஃப்ரீலான்சர் என்னென்ன ஒர்க் ப்ரொவைட் பண்ணுறாங்களோ அது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் எந்த வெப்சைட்லேருந்து பேமெண்ட் எடுக்க போகிறீங்க அப்படின்றத தெளிவாக பார்த்து ஒவ்வொன்றா சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒன்றுலேருந்து எத்தனை வெப்சைட் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக எது வேணுமோ அதை ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டிக் பண்ணி விட்டிங்கன்னா போதும், வேறு எதுவும் பண்ண வேண்டியதில்லை. நீங்கள் எல்லாத்தையும் வேணும்னாலும் கூட டிக் அடிச்சுக்கலாம். டிக் அடித்து விட்டுட்டு அடுத்து யூஆர்எல்லை ஜஸ்ட்டு என்ட்ரு மட்டும் பண்ணிவிட்டு எவ்வளோ வால்யூம் நீங்கள் ஏர்ன் பண்ண போகிறீங்க, எவ்வளோ விட்ராவல் எடுக்க போகிறீங்க அப்படின்றத சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும். இதில் உங்களுக்கான அக்கௌண்ட் நம்பர் அண்ட் பேங்க் டீட்டெயில்ஸ் வந்துடும். ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்துட்டிங்கனாக்கா அடுத்து உங்களுக்கு வெரிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் எந்த கண்ட்ரியோ அந்த கண்ட்ரியை ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நான் இந்தியாவிலேருந்து க்ரியேட் பண்ணுறதுனால இந்தியான்னு கொடுத்துக்கிறேங்க. நெக்ஸ்ட்டு பர்பஸ் கோடு என்னென்னு கேட்டிங்கனாக்கா ஃப்ரீலான்சரு அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கோடு இருக்குங்க. இதில் டேட்டா என்ட்ரி சாஃப்ட்மான கோடை நம்ம மேக்ஸிமம் ஃப்ரீலான்சருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கனாக்கா இந்த மாதிரி வந்துடும். அப்ளை பர்சனல் அக்கௌண்ட், அதாவது உங்களோட இந்தியன் பேங்க் அக்கௌண்ட்டை ஆட் பண்ணணும். இப்போ அடுத்தது நெக்ஸ்ட் பேஜில் கேஒய்சி வெரிஃபிகேஷன் முடிக்கணுங்க. அந்த கேஒய்சியில் பார்த்தீங்கன்னா உங்களோட பேன் கார்டை நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட பேனில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸை எக்ஸாக்டாக என்ன இருக்கோ பேனில் அதை அப்படியே என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதில் ஃபஸ்ட் நேமு, லாஸ்ட் நேமு, டேட் ஆஃப் பர்த்து, உங்களோட கண்ட்ரி என்ன சிட்டி, நேஷ்னாலிட்டி, இது எல்லாத்தையும் என்ட்ரு பண்ணிவிட்டு அடுத்தது உங்களோட பேன் நம்பர் தெளிவாக போட்டுக்கோங்க. இதில் பேன் நம்பரில் எந்த வித தப்புமே பண்ணிடாதீங்க. ஏன்னா உங்களோட
ஐடி வந்துட்டு வெரிஃபை ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு அக்கௌண்ட் கொடுப்பாங்க. இது எல்லாத்தையுமே என்ட்ரு பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப்பில் நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, உங்களோட பேன் கார்டை வந்துட்டு அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்குங்க. பேன் கார்டை முன்னாலே ஃபோட்டோ எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. கேட்டிருக்க பாக்ஸில் வந்துட்டு உங்களோட பேன் கார்டை செலக்ட் பண்ணி ஓப்பன் கொடுத்தீங்கன்னாக்க அப்லோட் ஆயிரும். அப்லோட் ஆனதுக்கப்புறம் கேட்டகரி என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது உங்களோட சேல்ஸ் பண்ணுறீங்களா இல்லை ஃப்ரீலான்சரா அப்படின்றத வந்து நீங்கள் கொடுக்கணும். கொடுத்துட்டு அடுத்து வந்துட்டு நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய அந்த டேஷ்போர்டு வந்துட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அப்லோட் பண்ணணுங்க. இப்போ ஃப்ரீலான்சராக இருந்தீங்கன்னாக்கா என்ன வெப்சைட்டில் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த வெப்சைட்டோட டேஷ்போர்டை வந்துட்டு அப்லோட் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து. இதுவும் வந்துட்டு வெரிஃபிகேஷன் பர்பஸ்க்காக தான் கேட்குறாங்க. ஏன்னா யாரும் மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான். அப்லோட் பண்ணிட்டு அது கீழே வந்துட்டு மொபைல் நம்பர் கேட்டிருப்பாங்க, அதையும் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணதும் உங்களுக்கு அடுத்த பேஜில் பர்சனல் அக்கௌண்ட் அப்படின்ற ஆப்ஷன் வரும். இந்த பர்சனல் அக்கௌண்ட் அப்படின்ற ஆப்ஷனில் தான் வந்துட்டு நம்ம இந்தியன் பேங்க் அக்கௌண்ட்டை வந்துட்டு ஆட் பண்ணணும். உங்களோட நேமை ஃபுல்லாக கொடுத்துக்கோங்க. கண்ட்ரி இந்தியான்றது டிஃபால்ட்டாக வந்துடுங்க, அதில் எந்த சேஞ்சஸும் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட் வந்துட்டு உங்களோட என்ன பேங்க்கு அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஐஎஃப்எஸ்சி கோடு அப்புறம் உங்களோட பேங்க்கோட அட்ரஸை ஃபஸ்ட்டு என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு ஐஎஃப்எஸ்சி கோடை கொடுங்க. ஐஎஃப்எஸ்சி கோடு கொடுத்துட்டு பேன் நம்பர், உங்களோட பேன் நம்பரை என்ட்ரு பண்ணுங்கள். நானும் கொஞ்சம் டைப் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்லோவாகுதுங்க, வாய்ஸ் கொஞ்சம் மிஸ் ஆகும், அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அக்கௌண்ட் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் டைப் பண்ணி முடிச்சிடுறேங்க. கன்ஃபார்ம் அக்கௌண்ட் நம்பரும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு உங்களோட பாஸ்புக் வந்துட்டு ஒரு ஃபோட்டோ அப்லோட் பண்ணணுங்க. அப்படி இல்லைனா பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு இல்லை கேன்சல்டு செக்கு ஏதாவது ஒன்று வந்துட்டு நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சு அதை அப்லோட் பண்ணணும். அதையும் செலக்ட் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே வந்துட்டு நீங்கள் நேம் போட்டு வச்சுக்கோங்க. பேங்க் அக்கௌண்ட் எது, பேன் கார்டு எது, அதெல்லாம் போட்டு வச்சுட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அப்லோட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். அதையும் அப்லோட் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துக்கோங்க. சப்மிட் கொடுத்தோடனே உங்களுக்கு அடுத்த ஆப்ஷனில் வந்துட்டு வெரிஃபிகேஷன் கோடு கேட்பாங்க. உங்களோட மொபைல் நம்பருக்கு அப்படி இல்லைனா உங்களோட மெயில் ஐடி ரெண்டில் ஏதாவது ஒன்றுக்கு வரும், அதை கொடுத்துக்கோங்க. வெரிஃபிகேஷன் கோட் அண்டு கன்ஃபர்மேஷன் கோட் ரெண்டும் சேம் தாங்க. ரெண்டுத்தையுமே வந்துட்டு நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஏதாவது ஒன்று மிஸ் பண்ணிங்கனாலும் சப்மிட் பண்ண முடியாது. அதனால் ரெண்டுத்தையும் கவனமாக பார்த்து கரெக்டான கோடை போட்டுருங்க. போட்டுட்டு சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட் ஆப்ஷன் உங்களுக்கு இப்படி தாங்க வரும். இதில் வந்துட்டு இன்ஃபர்மேஷன் ப்ளீஸ் வெயிட்டுன்னு கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்துட்டு வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு உடனே ஒரு 5 நிமிஷத்தில் உங்களுக்கு வந்துட்டு யூஎஸ் பேங்க் அக்கௌண்ட் கொடுத்துருவாங்க. அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு உங்களோட மெயிலுக்கும் கூட சென்ட் பண்ணிக்கலாங்க. மெயிலுக்கு சென்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஒவ்வொரு டைமும் லாகின் பண்ணி அக்கௌண்ட் நம்பர் எடுக்கணுன்ற அவசியம் வராது. தென் வந்துட்டு நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க இல்லை 3 அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களோட ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்கும் வந்துட்டு நீங்கள் நேம் வேணுனாலும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு எந்த வெப்சைட்டுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். புதுசாக சேனலுக்குள்ளே வரவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. ஏன்னா கண்டிப்பாக இது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டீட்டெயில் தாங்க. வேறு யாருக்காவது உங்களோட நண்பர்களுக்கு தேவைப்படுச்சுன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதனால் அவங்களும் வந்துட்டு யூஎஸ் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குங்க. அனைவருக்கும் நன்றி.